ஏப்ரல் மாதம் வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு. அதாவது நமக்கு அந்த 2/3 மெஜாரிட்டின்னு சொல்கிற அது அந்த மெஜாரிட்டி கிடைக்காம 298 ஓட்டு தான் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக கிடைச்சிது. அப்படிங்கிறதால வந்து இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லையும் இந்த மசோதா தாக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 131வது அரசமைப்பு சட்டத்திருத்த மசோதாவுடைய முக்கிய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் 2 விஷயங்கள் முக்கியமாக பேசப்படுது. ஒன்று, பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு. அதாவது நாடாளுமன்றத்திலையும் சரி, மாநிலங்களவை மக்களவை ரெண்டுலையுமே சரி, மாநிலங்களுடைய சட்டசபைகளிலும் சரி, பெண்களுக்கு 33% சீட்டு ஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்திருத்த மசோதாவை இது வந்து முன்மொழிகிறாங்க. அதே மாதிரி அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கூட சேர்த்துட்டாங்க அப்படின்னா, இந்த தொகுதி வரையறை அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் இதே சட்டத்திருத்த மசோதாவில் சேர்த்துட்டாங்க. அதாவது இந்த பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மசோதாங்கிறது 2023 வந்து தனியாக பாஸ் பண்ணிட்டாங்க. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா வந்து 2024 அப்புறமே அதை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அதை கொண்டு வந்து இந்த டீலிமிட்டேஷன் மசோதா கூட சேர்த்து அதை ரெண்டையும் சேர்த்து தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை வந்து மத்திய அரசு உருவாக்கிட்டாங்க. அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவுக்கு வந்து பெரும்பான்மையான எதிர்க்கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எல்லா கட்சிகளுமே வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு நிலையில் வந்து இப்போதைக்கு நிற்கிது.